அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 8வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க. நமக்கு கணக்கில் ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் கொடுத்துருக்காங்க. 2 கனசதுரங்களின் பக்க அளவு 7 சென்டிமீட்டர். அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும்போது கனசதுரம் என்னவாக மாறிடும்? கனசெவ்வகமாக மாறிடும். இப்போ அந்த கனசெவ்வகத்தின் அளவுகள் நீளம், அகலம், உயரம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மொத்த பரப்பு மற்றும் கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள். இதுதான் அந்த 2 கனசதுரங்கள். பக்க அளவு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீளம் 7 சென்டிமீட்டர், அகலம் 7 சென்டிமீட்டர், உயரம் அதுவும் 7 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள். இப்போ இதனுடைய அளவுகளும் 7 சென்டிமீட்டர் நீளம், அகலம் 7 சென்டிமீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ ரெண்டையும் பக்கவாட்டில் ஜாயின் பண்ணும்போது எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரியான ஒரு கனசெவ்வகம் கிடைக்கும். இந்த கனசெவ்வகத்தின் நீளம் என்னவாக இருக்கும்? 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், மொத்தமாக 14 சென்டிமீட்டர் ஆயிரும். நீளம் மட்டும்தான் மாறும், அகலம் உயரம் மாறாது. அகலம் சேம் 7 சென்டிமீட்டர் தான், உயரம் 7 சென்டிமீட்டர் தான். இப்போ நமக்கு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் தெரிஞ்சால் போதும் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட ஒரே அளவு கனசதுரத்தின் பக்க அளவு 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான். அதிலிருந்து புதிய கனசெவ்வகத்தின் நீளம் கண்டுபிடிச்சிட முடியும். நீளம் L சமம் 7 + 7 14 சென்டிமீட்டர். இதே புது கனசெவ்வகத்தின் அகலம் B அப்படின்னு எடுத்துக்கணும். சேம் 7 சென்டிமீட்டர் தான். உயரம் H அப்படின்னு எடுத்துக்கணும். H சமம் 7 சென்டிமீட்டர். முதல்ல கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த பரப்பு அப்படின்னாலும் மொத்த புறப்பரப்பு அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 2 × LB + BH + LH சதுர அலகுகள். 2 × L எவ்வளோ இந்த கணக்கில்? 14 சென்டிமீட்டர். ஸோ 14 × B 7 சென்டிமீட்டர். பெரிய ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் B 7 சென்டிமீட்டர், ஹச்சும் 7 சென்டிமீட்டர் தான். ஸோ 7 × 7 ப்ளஸ் LH. L 14 சென்டிமீட்டர் × H 7 சென்டிமீட்டர். இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டிக்கலாம். முதல்ல ப்ராக்கெட் குறிக்குள்ள பெருக்கல் இருக்குது, அதை செஞ்சிடலாம். 14 × 7 7 4 28 மீதி 2 98ன்னு கிடைக்கும். 7 7 49 கூட்டல் 14 × 7 மீண்டும் ஒரு 98. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். இந்த 3 மதிப்புகளையும் கூட்டும்போது 245 கிடைக்குது. ஸோ 2 × 245 சமம் 490. 490 சதுர சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்பு சமம் முதல்ல ஃபார்முலா தான் எழுதணும். 2 × L + B × H சதுர அலகுகள். 2 × L 14 சென்டிமீட்டர், B 7 சென்டிமீட்டர் × H 7 சென்டிமீட்டர். ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். 2 × 21 × 7. 2 × 21 42. 42 × 7 சமம் 7 4 14 மிச்சம் 1 28 1 29. ஸோ 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 7.2க்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பயிற்சி 7.2 முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.